ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் பிரகாஷ் கண்டென்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட டேபிளை வந்து உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். டேபிளை சுற்றி காட்டுறதுக்குள்ளே என்னடா இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? சில விஷயம்லாம் வச்சுருக்கேன். சரி, அதெல்லாம் உங்கள் கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக இருந்தீங்க, லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. இப்போ வாங்க அப்படியே வீடியோவில் போயிடலாம். ஓகே, ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் தேட்டரு. இது வந்து ஒரிஜினல்லாம் கிடையாது, சோனிலாம் கிடையாது. இது வந்து டூப்ளிகேட் தான். நம்ம வடக்கு நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ரோட் சைடில் ஹைவேஸ்லாம் வந்து பாக்ஸாக வச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து இந்த ஹோம் தேட்டரை வந்து வாங்கினேன். நான் எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன்னு தெரியுமா உங்களுக்கு? 1000 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன் இந்த ஹோம் தேட்டரை. ஆனால் நல்லாவே ஓடுது, இன்ன வரையும் செம்மையாக ஓடுது. வடக்கு நண்பர்கிட்ட வாங்கினது இன்னும் பக்காவாக இருக்குது. நான் ஒரு 2-3 மாதம் தான் வரும் அப்படின்னு சொல்லி நினச்சி வாங்கினேன். ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் மேலே இருக்கும் இந்த ஹோம் தேட்டர் வாங்கி. இன்னுமே நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு எனக்கு. நீங்கள் யாராவது இந்த ஹோம் தேட்டரை வாங்கியிருக்கீங்களா? நீங்கள் எவ்வளோக்கு வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஹோம் தேட்டரை விட்டு அடுத்து இங்கே வந்தோம்னா ஒரு பேசுகிறதெல்லாம் பேசக்கூடிய ஒரு பொம்மை இருக்குது. இதை வச்சு அடுத்து ஒரு சம்பவம் இருக்குது. அடுத்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு லேப்டாப்பு. இது எனக்கு வந்து கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப் தான். 2017 வாங்கினேன். இனிமேல் வந்து எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. நான் ரொம்பலாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். சும்மா எப்பப்போ தேவையோ அப்பப்போ மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மீதி நேரத்தெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படியே வச்சுருவேன் பத்திரமா. அதனால தான் இவ்வளோ நாள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 வருஷம் ஆகுது எனக்கு இது வந்து. நான் இன்னுமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் வந்து நான் எஸ்எஸ்டி போட்டேன். இதோட ஹார்ட் ட்ரைவ் வந்து இங்கே இருக்குது. அதை வந்து ஒரு யூஎஸ்பி ஹப்பில் கனெக்ட் பண்ணி இங்கே வந்து வச்சுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வந்தோன்னா இனிமேல் தான் மெயின் சம்பவமே இருக்குது. இத்தனை பொருள் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா காட்டுறேன், அப்படியே பாருங்கள். ஓகே, லேப்டாப் விட்டு அப்படியே கீழே வந்தோம்னா இங்கே ஃபஸ்ட்டு ரேக்கில் ஸ்டார்டிங் இதுலேருந்தே வந்துடுவோம். போல்டு நட்ஸ் போட்டு வைக்கிறேன். ஒரு சின்ன டப்பாவை வச்சுருக்கேன். இந்த மாதிரி எத்தனை பேர் வச்சுருப்பீங்கன்னு சொல்லி தெரியல. நான் சப்போஸ் எந்த வித சைஸ்லேயும் ஒரு சின்ன சைஸில் போல்டு நட்டு, ஆணி எல்லாமே இங்கே வச்சுருப்பேன். அது தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு அதை வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்டும், அப்புறமா அந்த ஒயரையும் நம்ம சால்ட்ரிங் பண்ணும்போது உள்ளே விட்டு ஹீட் பண்ணி அந்த சால்ட்ரிங்கை மறைப்போம்ல, அந்த டியூப். இது பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, அதனால் அப்படி சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, இந்த டூல்ஸ் வந்து வச்சுருக்கேன், ஸ்பேனர்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் ஒரு ஸ்மால் காம்பனண்ட்ஸ், சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருப்பேன். இது என்னென்ன இருக்குதுன்னு நீங்களே வந்து பாருங்கள். இது வந்து எல்இடி லைட்டு. இது வந்து எல்லா நார்மல் கடையிலையும் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி, இதெல்லாம் ஓடாத பொருள், அதனால் ரிப்பேர் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறதுனால இப்படியே வச்சுருக்கேன். இது அந்த சிபியூவில் இருக்க ஃபேனு. இது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணுற ஃபேனு. அப்புறமா மோட்டர்ஸு, பேட்ரி, இந்த மாதிரி நிறைய பொருள்லாம் வச்சுருப்பேன் நான். எதுக்காக வச்சுருக்கேன்னா, இதை வச்சு ஏதாவது ஒன்று செய்வாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை இந்த மாதிரி பொருள்லாம் சேர்த்து வைக்கிறதுக்காக. அதனால் நான் இப்போ வரையுமே சேர்த்து வச்சுட்டு தான் இருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பெரிய பெரிய டூல்ஸு. இதெல்லாம் இருங்க, நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய டூல்ஸ் வச்சுருப்பேன் இதில். அதுக்குன்னே ஒரு பாக்ஸு, கட்டரு, இன்ச் டேப்பு, ஸ்பேனர்ஸு, கட்டிங் பிளேடு எல்லாமே இதில் வந்து வச்சுருப்பேன். இது எல்லாமே நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன வேலைன்னா கூட நம்மளே இறங்கி செஞ்சிடணும் அப்படின்றதுனால இந்த டூல்ஸ் எல்லாம் தனியாக வச்சுருப்பேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்செட்டு தான் நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் உள்ளே இருக்கிறது அது இல்லை. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஸ்டேஷ்னரி ஐட்டம். ரப்பரு, பேனா, பென்சிலு, ஷார்ப்னரு, ஸ்டாப்லரு, கம்மு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து வச்சுருப்பேன். இதில் முக்கால்வாசி வந்து பென்சில் தான் நிறையா இருக்கும். அந்த ஆர்ட் பண்ணுற பென்சில் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அடியில் மேலே இருக்கிறதெல்லாம் பென்னு. இந்த மாதிரி பென்சில் தான் வந்து அதிகமாக இருக்கும் அடியில். இதெல்லாம் வந்து வச்சு எனக்கு சம்டைம் நான் வந்து வரைவேன். ரொம்பலாம் நல்லா வரைய மாட்டேன், ஏதோ சுமாராக டைம் பாஸ்க்கு வரைவேன். அதெல்லாம் வந்து இதெல்லாம் நான் வந்து எப்போயோ வந்து வாங்கினது. இன்னும் வந்து அப்படியே வச்சுருக்கேன். ஓகே, அடுத்தது பார்ப்போம்.
அடுத்து இந்த பாக்ஸில் வந்து சால்ரிங் பண்ணுறதுக்கு அந்த சால்ரிங் மிஷினு, அதோட பேஸ்ட்டு, மல்டிமீட்டர் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறமா தெர்மல் பேஸ்ட் ஒன்று இருக்குது. இதெல்லாம் இது தெர்மல் பேஸ்ட்டு போடுற அளவுக்குலாம் எனக்கு தெரியாது. ஸோ சரி எதுக்கும் வாங்கி வைப்போமே அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும், நம்மளும் அந்த விஷயத்தை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நம்பிக்கையில் வாங்கி வச்சேன். இது வாங்கி வச்சு பல வருஷமாகுதுன்னு நினைக்கிறேன், தெரியல கரெக்டாக எனக்கு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. தீப்பெட்டிலாம் இருக்குதுன்னு தப்பாக நினச்சிடாதீங்க. இது வந்து தீப்பெட்டி லைட்டெல்லாம் எதுக்கு வச்சுருக்கேன்னா, சப்போஸ் ஏதாவது இந்த ஹெட்செட்லாம் நான் ரெடி பண்ணுவேன். அந்த ரெடி பண்ணும்போது அந்த ஒயரில் உள்ள அந்த ஸ்பான்ச் கொஞ்சம் இருக்கும், அதை வந்து லைட்டாக எடுத்து விட்றதுக்கு தான் இந்த லைட்டரும் தீப்பெட்டியெல்லாம் வச்சுருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய பழைய ஃபோனு, ஹெட்செட்டு, ஏர்பாட்ஸு, அப்புறமா குட்டி குட்டி கேஜெட்ஸு. இது நான் வந்து பழைய ஃபோனு, நான் யூஸ் பண்ண பழைய ஃபோனு. இப்போ பழைய ஃபோன் சொல்ல முடியாது, இப்போ தான் வாங்கினது, ஒரு 8 மாதம் தான் ஆகுது. OnePlus Nord CE3. இது வந்து இப்போது நான் வேலையை விட்டுனவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த வண்டலூர் வீடியோவிலே வந்து சொல்லியிருப்பேன். அப்போ வந்து தற்காலிகமாக ஏதோ ஒரு வேலை தேவைப்படுதுன்னு சொல்லியிருப்பேன். அப்போ நான் வந்து ஜொமேட்டோ ஓட்டிகிட்ருந்தேன். அப்போ வந்து வண்டியில் ஹோல்டர் ஒன்று இருக்கும், அந்த ஹோல்டரில் மாட்டியிருந்த ஃபோனு. அப்போ வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏறி வண்டியை விட்டு ஃபோனு கீழே விழுந்து ஒரு 2-3 வண்டிக்கிட்ட மேலே ஏறிடுச்சு. அதனால் டிஸ்பிளேவே போயிடுச்சு. என்னடா டிஸ்பிளே போயிடுச்சு, ஆனால் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இது வந்து நான் டூப்ளிகேட் டிஸ்பிளே மாற்றிருக்கேன். மாற்றினதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இதோட பழைய டிஸ்பிளே வந்து வேறு கண்டிஷனில் இருக்கும், அதையும் காட்டுறேன் பாருங்கள். நான் இது வந்து டூப்ளிகேட் டிஸ்பிளே மாற்றினதுக்கப்புறம் அதை பாருங்கள், இந்த எட்ஜஸ்லலாம் அந்த கேப் இருக்கும், அதை பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து டூப்ளிகேட் டிஸ்பிளே மாற்றினதுக்கப்புறம் ஃபோனே கொஞ்சம் பெண்டாக தான் இருக்கும், ஒரு மாதிரி உள்ளே பெண்டாக இருக்கும். அது நான் என்ன காரணம்னு சொல்லி சொல்கிறேன். இது வந்து இந்த ஃபோனோட பழைய டிஸ்பிளே எப்படி உடஞ்சிருக்குன்னு பாருங்கள். இதுதான் அந்த OnePlus Nord CE3யோட ஒரிஜினல் டிஸ்பிளே. 2-3 வண்டி மேலே ஏறி ஃபோனே பெண்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வரும். அதனாலேயே இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து 5000 ரூபா கிட்ட சொன்னாங்க ஷோரூம்லேயே. ஆனால் நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரிஜினல் வந்து ரொம்ப ஸ்டாக் வந்து லிமிட்டடாக இருந்தது, அதனால் டக்குன்னு எனக்கு கிடைக்கல. சரி தற்காலிகமாக இப்போதைக்கு ஃபோன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டூப்ளிகேட் டிஸ்பிளே மாற்றிட்டு இதுவே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3500 ரூபா கிட்ட வந்துருச்சு இந்த டூப்ளிகேட் டிஸ்பிளேவை மாற்றிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஃபோன் ஆன் ஆகலை. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அவங்க வந்து மதர் போர்டு உள்ளே போயிடுச்சு அப்படின்னாங்க. சரி அதை மாற்றுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டால், நீங்கள் அதுக்கு புது ஃபோனே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நமக்கு ஏதோ ஒன்று வந்துருச்சு, செலவு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே மனசை தேத்திக்கிட்டேன். அப்புறமா வேறு ஒரு புது ஃபோன் வாங்கிட்டேன். இஎம்ஐயில் தான் எடுத்திருக்கேன். அதுவும் ரொம்ப பணம்லாம் இல்லை. இதை பாருங்கள், ஃபோனே ஒரு மாதிரி பெண்ட் ஆகிடுச்சு, அந்த வண்டி ஏறி ஒரு மாதிரி ஃபோனே பெண்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து மதர் போர்டு ப்ராப்ளம். இப்போது டிஸ்பிளேலாம் இப்போது இந்த டிஸ்பிளேவே நல்லா தான் இருக்குது. மதர் போர்டு மட்டும் மாற்றிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஓகே, இதையே ரொம்ப நேரம் பேசிட்டேனே. ஓகே, இது ஃபோன் கவரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஏர்பாட்ஸு. சிலது வந்து ஒர்க் ஆகும், சிலது ஒர்க் ஆகாது. சிலதெல்லாம் நானே ரெடி பண்ணதுன்னா அது ரிப்பேர் ஆகிருக்கும், அதை நான் ரெடி பண்ணியிருப்பேன். இதெல்லாம் வந்து உள்ளே ஏதாவது ஒயர் விட்டுருந்தது, அதெல்லாம் நானே வந்து ரெடி பண்ணி ரன் பண்ணி வச்சுருவேன். இது வந்து ஹெட்செட்டு, இது என்னோடய பழைய வாட்ச்சு, அடாப்டரு, அப்புறமா பென்ட்ரைவு, கார் ரைடர், இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் இதெல்லாம் போட்டு வச்சுப்பேன். இதுக்கு இந்த பாக்ஸு. ஓகே, அடுத்தது இது வந்து டேகு. அவங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த துணி கடையிலலாம் போனால் இதை வச்சு அந்த கட்டப்பையை மூடிடுவாங்க, அந்த டேக் இது. மேலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அப்படியே கீழே வந்தோம்னா இங்கே வந்து அடுத்து இது வந்து எல்லாருக்கும் தெரியும், இது சரக்கு பாட்டில் தான். இது உள்ளே வந்து ஒரு லைட்டை போட்டு, இந்த சாமி லைட்லாம் இருக்கும்ல, கலர் கலராக எரியும்ல, அந்த லைட்டை வந்து இதை உள்ளே விட்டு
சும்மா ஒரு டிசைன் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரிமோட் மட்டும் தான் இருக்குது, கார் இல்லை. இது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இது தெரியும். இது ஆன் ஆகுது. இதில் ஒரே ஒரு கேம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை நிறைய கேம் இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரே கேம் மாதிரி தான் தெரியும். சரி, ஓகே. சவுண்டு வருமே. சூப்பர். ஓகே, அடுத்ததை பார்ப்போம். இது வந்து இந்த வண்டி வாங்கினா டூல்ஸ் கொடுப்பாங்கல்ல, அது. அடுத்து மெயினான விஷயம் உண்டிகோல். இது வந்து வுட்டு அடிக்கிற கட்டை. ஓகே, இது சுத்தியல். இந்த ஷூ ஏன் நான் உள்ளே வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது பிராண்டடு, அதனாலேயே நான் வந்து இதை உள்ளே வச்சுருக்கேன். பிராண்டை பார்த்தீங்கனாலே தெரியும், அபிபாஸ், செம பிராண்டு இது. இது நான் வந்து டெல்லி போகும்போது வாங்கினேன். இது நான் வந்து ஒரு 300 400 அந்த ரேஞ்சிலே நம்ம தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். 2020 வாங்கினேன். நான் ஒரு 2 டைம் தான் போட்டேன், அப்படியே வச்சுட்டேன், பெருசாக இது யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்னு நீங்கள் நினைப்பீங்க இதை, ஆனால் ஸ்பீக்கர் இல்லை. இது என்னன்னா பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவுமே ஹெட்செட்ஸு ஒயரு எல்லாமே இதில் இருக்குது. நான் சொன்னேன்ல, ஹெட்செட்லாம் அடிக்கடி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதால, இது ஃபுல்லாகவுமே வந்து ஹெட்செட்டு ஒயரு அந்த மாதிரி தான். இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு ஹெட்செட்டு ரெடியாக நல்லா இல்லை, ஸ்பீக்கர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா, இதில் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஸ்பீக்கர் எடுத்து அதில் போட்டு ரெடி பண்ணிடுவேன். இப்போ வந்து நான் அதிகமாக ஹெட்செட்டை யூஸ் பண்ணுறதில்ல, நெக் பேண்டு இல்லைன்னா ஏர்பாட்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டேன். அதனாலேயே இப்போ இதுக்கு ரொம்ப வேலை இல்லை, அதனாலே இது ஒரு ஓரமாக ஒதுங்கியிருக்கு. இதெல்லாம் ஒரு முன்னாடி ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணும்போது இதுதான் வந்து எனக்கு வந்து பொக்கிஷமே. ஹெட்ஃபோன் ஏதாவது ஒன்று அறுந்துருச்சுன்னா நான் வந்து கடைக்கு போய் வாங்கவே மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யாருன்னா டேய் யூஸ் ஆகாத ஹெட்ஃபோன் இருந்தால் கூட நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கொடுக்குற ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் வாங்கி நான் ரெடி பண்ணிடுவேன். நான் ஹெட்ஃபோன்ஸ் வந்து நான் ரெடி பண்ணால் நல்லா தரமாக ரெடி பண்ணிடுவேன். அதில் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. கடையில் போய் வாங்கினா கூட எனக்கு அந்தளவு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது. நம்மளாம் ரெடி பண்ணி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃபீலிங்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் விழுது. இது வந்து பார்த்திங்கன்னா மிவி ஸ்பீக்கர், ஆனால் உள்ள மிவி இருக்காது. இது மிவி ஸ்பீக்கருக்குள்ளே இருக்கிறது இங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா. அந்த ஸ்பீக்கரு, அந்த மதர் போர்டு, அந்த பேட்ரி, இது என்னென்னா அந்த இப்படி தான் இருக்க வேண்டிய ஸ்பீக்கரு இப்படி இருக்குது. ஏன்னா இந்த மேலே இருக்க பிளாஸ்டிக் வந்து உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்கே பட்டன் இருக்கும் மேலே, அந்த பட்டனும் வந்து மேலே எல்லா பட்டனும் வந்து பிஞ்சிருச்சு. பட்டனை உள்ளே அழுத்த முடியல. சரி, இதுக்கு மேலே இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற பொருள்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டேன். இதை வாங்கி வெளியே வச்சுட்டு நான் இந்த ஒரு டப்பா வந்து ரெடி பண்ணேன். சரி, நம்மளே வந்து ஸ்பீக்கரை வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது பாருங்கள், ஸ்பீக்கருக்கு ஹோல்ஸ்லாம் போட்டு உள்ளே கொஞ்சம் இடம்லாம் விட்டு இங்கே தான் செட் பண்ணி வச்சுருந்தேன். ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரெடி பண்ண போகும்போது தான் நான் அந்த மேலே காட்டினேன் இல்லையா, அந்த சோனி ஸ்பீக்கர் சொல்லி அதை வாங்கிட்டேன். அதை வாங்கிட்டதுனால எனக்கு இதை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. கூடிய சீக்கிரம் இதை ஒரு வீடியோவாக பண்ணி போடணுன்னா சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக இதை வந்து இதுக்கு வந்து உயிர் கொடுப்போம். மிவியை திருப்பி கொண்டு வரணும். பார்ப்போம், நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல இருக்குது. ஓகே, அடுத்தது என்னென்னா இங்கே ஒரு மொபைல் ஸ்டாண்டு, அவ்வளோதான். ஓகே, இங்கே இந்த சைடு வந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இங்கே பழையபடி அடுக்கி வச்சுட்டு அடுத்ததுக்கு பார்ப்போம். ஃபைனலாக இங்கே தான், இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு உண்டியல் இருக்குது. ஆனால் எப்போயாவது காசு சேமிக்கிற பழக்கம் ரொம்ப நல்லது. அதனால் ஒரு உண்டியல் வச்சுருக்கேன். உள்ளே அப்பப்போ சில்லறை ஏதாவது போடுவேன் இருந்ததுன்னா. இது வந்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்காக சும்மா சிம்பிளாக வாங்கினேன்.
ஒரு 250 ரூபா 300 கிட்ட அந்த ரேஞ்சில் தான் வரும். ரொம்பவே நல்லா யூஸ் ஆகிட்டு இருந்தது. நான் வண்டி வாங்கின புதுசில் இதை வாங்கிட்டு இருந்தேன். வண்டி வாங்கும்போது நம்ம புது பொண்டாட்டியை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துப்போம் அந்த வண்டியை. அப்போதைக்கு எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ அவ்வளோ செலவு பண்ண வண்டிக்கு. இப்போல்லாம் அது கேட்பார் கேள்வி இல்லாமல் கிடக்கு வண்டி. அதெல்லாம் ஒரு காலம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரு. நான் தான் சொன்னேன்ல, அந்த பாக்ஸு எப்போ செஞ்சேனோ ஸ்பீக்கர்ஸ்லாம் வாங்கி இதெல்லாம் கைலாங்கடையிலேருந்து எடுத்த ஸ்பீக்கர் தான். நான் அது ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு இது பண்ணேன். அதுக்குள்ளே நான் அந்த ஸ்பீக்கர் வாங்கிட்டேன். சோனி இல்லை, சோனி டூப்ளிகேட்டு. அதனால் இது செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே சில டைப்பு இங்கே அதே தான் டூல்ஸு. இந்த பாக்ஸ் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஃபோன் பாக்ஸ்ன்னு தானே நினைக்கிறீங்க? விவோ Z1 Pro. இது நான் வந்து 2016 நம்ம வாங்கினேன். இது கிட்டத்தட்ட எனக்கு 5 வருஷம் இந்த ஃபோனை வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க. இப்போ இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு தெரியுமா? ஒன்றுமே இல்லைல்ல. இப்போ பாருங்கள் எப்படி. நான் சொன்னேன்லங்க ஹெட்செட் ரெடி பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு, அதுக்கான மெயின் பாக்ஸே இதுதான். என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஹெட்செட், ஸ்பீக்கரு, ஏதாவது ஒரு ஸ்பீக்கர் போயிடுச்சுன்னா இதுலேருந்து இல்லை அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து மாற்றுவேன். இது வந்து அந்த பின்னாடி ஒரு கேப்பு, இது அந்த மூடி, இது வந்து பட்ஸு, இது வந்து கொஞ்சம் ஒயர்ஸு, இது வந்து அந்த ஹெட்ஃபோன் ஜாக். இது எல்லாமே தனித்தனியாக நான் வந்து செட்டாக பிரித்து வச்சுருவேன். இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து ஹெட்செட்டை ரெடி பண்ணுவேன். அது ரெடி பண்ணி போடும்போது அதோடய ஃபீலே வந்து வேறு. ஓகே, இதுதான் வந்து எனக்கு வந்து அப்போதைக்கு எனக்கு உயிர். இந்த பாக்ஸ் தான் உயிர் ஹெட்செட்டு இருக்கிற வரைக்கும். நம்ம இப்போலாம் வந்து மாறிடுச்சுங்க. எல்லாம் வந்து ஏர்பாட்ஸு, நெக் பேண்டு அந்த மாதிரி போய்ட்டேன். எனக்கு அப்போல்லாம் வந்து நிறைய பேருக்கு ஹெட்ஃபோன் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ எப்படி ஏர்பாட்ஸு, நெக் பேண்டு ட்ரெண்டாக இருந்ததோ அப்போது ஹெட்செட் வந்து ட்ரெண்டு. அப்போது ட்ரெண்டில் இருக்கும்போது ஹெட்ஃபோன் ஏதாவது ரிப்பேர் ஆகிட்டுனா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆக்சுவலாக என்கிட்ட தான் கொடுப்பானுங்க. எதாவது ஹெட்செட் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா என்கிட்ட கொடுத்துருவானுங்க. மச்சான் ரெடி பண்ணி கொடுறா அப்படின்வானுங்க. இதை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் அவனுங்க வந்து வீட்டுக்கு வந்துடுவானுங்கல்ல, பசங்களாம் வீட்டுக்கு வந்துடுவானுங்க. வந்தும்போது பாக்ஸ் ஏதாவது திறந்து பார்த்தாங்கன்னா, ஏன்னா மச்சான் இதெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னான்னா, இல்லைடா ஹெட்செட் ரெடி பண்ணுடா அப்படின்னு. சரி மச்சான் அப்போ எனக்கு ரெடி பண்ணி கொடுறா அப்படின்னு. அப்படி அவன்கிட்ட சொன்னாலும் சரி அப்போ நீ 2 ஹெட்செட் எடுத்துகிட்டு வா, அதில் ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு, ரெண்டுமே ஓடாத ஹெட்செட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவனுக்கு 2 ஹெட்செட் எடுத்து வருவானுங்க. அதில் நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன், இன்னொன்று அவனுக்கு கொடுத்துருவேன். அது வந்து நமக்கு கமிஷன் மாதிரி. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெட்டி. இந்த பெட்டியில் என்ன இருக்குதுன்னா, பெட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழேயே பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி. இது வந்து வண்டியோட பேட்ரி தான், ஒர்க் ஆகாத பேட்ரி. அடுத்து இதில் ஒன்றும் பெருசாக இருக்காது. இதெல்லாம் வந்து அந்த வெளிநாட்டு காசுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இருக்குது. எல்லாம் USA, சவுதி அந்த மாதிரி காயின் தான். இது நம்ம நாட்டு காசு. ரியால் அந்த மாதிரி நிறைய காசு இருக்கும். இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே இருக்குது. நானும் அப்படியே பத்திரமா வச்சுக்கிறேன். இந்த டப்பாலாம் இப்போ தான் வாங்கினது. அந்த காசுலாம் சின்ன வயசுலேருந்து அப்படியே தான் இருக்குது, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். இதில் ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த RO ஃபில்டர் இருக்கும்ல, அதோட மோட்ரு. இது ஒர்க் ஆகாது, இருந்தாலும் எதுக்காக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். எனக்கு எதையுமே தூக்கி போடுறதுக்கு மனசு வராது. இந்த பேட்ரியுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை, இருந்தாலுமே நான் இதெல்லாம் வச்சுருக்கேன். என்றைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது யூஸ் ஆகும். சப்போஸ் இப்போ இது நல்ல வெயிட், செம்ம வெயிட்டு, எங்கேயாவது முட்டு கொடுக்கணும் அப்படின்னா கூட எதாவது இது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எதையும் தூக்கி போகிறதுக்கு மனசு வராது, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸு. இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னா, நான் வெளியே எடுத்து காட்டுறேன் இருங்க. ஓகே, பாக்ஸை வெளியே எடுத்தாச்சு. இப்போது இதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா. இதில் வந்து நான் ரெடி பண்ண சில பொருள் இருக்கும், ஓடாத சில பொருள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இதில் வச்சுருவேன். இது வந்து அந்த SSD எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு சொல்லுவோம்ல, அதோட போர்ட் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இது நானே ரெடி பண்ண பவர் பேங்க்கு. இது ஆக்சுவலாக ஒரு பவர் பேங்க் தான், ஆம்ப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, அதோட பவர் பேங்க் இது. ஆனால் இந்த இது வந்து
எப்படி சொல்கிறதுனா, அந்த பவர் பேங்க் வந்து கீழே போட்டு அந்த பிளாஸ்டிக் வந்து தனியாக போயிடுச்சு. ஆக மொத்தம் ஆனால் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது பவர் பேங்க்கு. சரி அப்படியே நம்மளே ரெடி பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆக்சுவலாக இந்த பிசிபி போர்டு வந்து இதுக்கு மேலே இருக்கும், இப்படி இருக்கும் போர்டு. அதை நான் அப்படியே மடக்கி இப்படி வச்சுட்டேன். இப்போ வந்து கீழே தான் அந்த போர்ட்லாம் இருக்கும். இது ரெண்டும் வந்து சார்ஜர் வருதுக்கு, இது ரெண்டும் வந்து அந்த பவர் பேங்க் சார்ஜ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அவ்வளோதான். இது வந்து அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து இது ஒன்றும் இல்லை, இது வெறும் அடாப்டர் டப்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்ஸ் இருக்கும். இதெல்லாம் என்னோடய பழைய ஃபோன்ஸு. இது வந்து இன்னொரு ஹார்ட் டிஸ்க்கு. இதெல்லாம் ரொம்ப பழசு. கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து 2014, 13 அந்த ரேஞ்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இல்லை. ஆனால் இது உள்ள நிறைய டேட்டா இருக்குது. இதெல்லாம் எப்படி ரெக்கவர் பண்ண போகிறேன்னு தெரியல. இதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. ரெக்கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. ரெக்கவர் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு யாருன்னா அந்த மாதிரி தெரியும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது உள்ள ஆனால் அவ்வளோ டேட்டா இருக்குது. என்னோடய ரொம்ப பர்சனலு பழைய ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாமே அதில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல்ஸு. இதெல்லாம் பட்டன் மொபைல். இதெல்லாம் வந்து நான் ஸ்கூல் டைம் உள்ளப்போ யூஸ் பண்ணது. இதுதான் அப்போ வந்து எங்களுக்கு ஐஃபோனு. இந்த ஃபோன் வச்சுருந்தாலே பெரிய இதுதான். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயரு. இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஒயர்ஸாக தான் இருக்கும். இங்கே சார்ஜர் ஒயரு, இல்லைனா ஏதாவது ஒரு அடாப்டரோட ஒயரு, அந்த மாதிரி ஏதாவது தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே, ஏதோ ஒரு கேமிங் பேடோட ஒரு டிஸ்பிளேன்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக தெரியல. கேமிங் பேடோ இல்லை நம்ம இந்த சிடி ட்ரைவ்லாம் வச்சுருப்போம் பாருங்கள், அது கரெக்டாக எனக்கு சொல்ல வரல. ஒரு டெக்கு மாதிரி இருக்கும். சிடியை இங்கே போட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி படம் பார்ப்போம்ல, ஒரு சின்னதாக ஒரு டிவிடி மாதிரி இருக்கும். அதோட டிஸ்பிளேன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அதான் ஞாபகம் இருக்குது. இது உள்ள பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இருக்காது. எல்லாமே ஒயர்ஸாக தான் இருக்கும். ஒயர்ஸு, அடாப்டரு, ஏதாவது கேபிள் அந்த மாதிரி இருக்கும். நான் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை பாருங்கள், இந்த மாதிரி போட்டு அழகாக பேக் பண்ணி இது உள்ளே வச்சுருவேன். இந்த மாதிரி தான் நிறைய எல்லாமே இதில் தான் இருக்கும். ஓகே, இதையும் பேக் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. என்னோடய டேபிளில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. வளர்ந்து வர்ற யூடியூபருக்கு நீங்கள் செய்கிற பெரிய உதவியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இந்த மாதிரி வந்து பொருள்லாம் வந்து சேர்த்து வைக்கிறீங்களா, என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது. இது ஒரு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.